Pregnant mothers நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இந்த பிரெக்னன்சில வந்து நான் எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை நம்ம கெயின் ஆகிட்டு இருக்க வெயிட் வந்து கரெக்டானதா இல்லை அதிகமாக நம்ம வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கிறோமா இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நார்மலாக ப்ரெக்னன்சியில் வெயிட் ஏறுமா அப்படின்னு பார்த்தா வெயிட் கண்டிப்பாக ஏறணும். அது வந்து ஹெல்தியான முறையில் இருக்கணும். அதாவது கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ப்ரெக்னன்சியில். ப்ரெக்னன்சியை வந்து நம்ம 3 நிலைகளாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அது முதல் 3 மாதத்தை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்த 3 மாதத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர், அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரைமஸ்டர், டெலிவரி வரைக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அவங்களுக்கு வெயிட் கெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான வாமிட் எடுப்பாங்க. அந்த வாந்தி நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா அந்த நாசியாக இருக்கும், அதிகமாக சாப்பிட முடியாது, பசி அந்த அளவுக்கு எடுக்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால அவங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ஆகலாம் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில். அதுக்கப்புறம் கிராஜுவலாக அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லையும் வந்து பார்த்தோம்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த வெயிட் கெயின் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து உருவாகக்கூடிய கரு அதனால் சார்ந்தது, இன்னொன்று வந்து அம்மாவுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த கரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை உருவாகத்துலேயே அந்த ஃபீட்டஸ், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனிக்கூட நீர், அதுக்கப்புறம் அந்த நஞ்சுக்கொடி பிளாசண்டா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட் வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மதரில் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சியில் டோட்டலாக அவங்களோட பிளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் மெயினாக நிறையா அந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு காரணம். இது மட்டும் இல்லாமல் அவங்க யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகிறது, அவங்களுடைய பிரெஸ்ட் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த வெயிட் கெயின் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ வெயிட் கெயின் ப்ரெக்னன்சியில் நார்மலாக எவ்வளோ ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக இப்போ நம்ம இந்தியன் உமன் ஒரு ஆவரேஜ் பாடி வெயிட் இருக்காங்க, இதெல்லாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 16 kg வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் இது நிறைய காரணிகளை பொறுத்து இருக்குது. அதாவது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க கேரி பண்ணுறது சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸா, ஸோ இந்த மாதிரி பல காரணங்களை பொறுத்து வந்து இந்த வெயிட் கெயின் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் இது ஃபுல்லாகவே டிசைட் ஆகும். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லைன்னா BMI அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா உங்களோட வெயிட் அண்ட் ஹைட் இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா யார் வேணாலும் உங்களுடைய BMI வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபார்முலா மூலமாக நம்ம இந்த BMI வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய வெயிட்டை வந்து கிலோகிராமில் கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து வெயிட் இன் kg டிவைடட் பை அவங்களுடைய ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களோட ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்காங்க, வெயிட் வந்து 60 kgனா 60 டிவைடட் பை 1.5 into 1.5, அதாவது அந்த ஹைட்டை வந்து நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ஆன்சர் என்ன 26. ஸோ இதுதான் வந்து அவங்களோட BMI. ஸோ இந்த BMIயை பொறுத்து தான் அவங்க ப்ரெக்னன்சியில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.